இன்னைக்கு முக்கியமான டாபிக் என்ன கவிஞர்களே? ஒரு நிமிஷம். என்ன அந்த என்ன திடீர்னு தியான நிலைக்கு போறீங்க? என்னாச்சு? வாட் ஹேப்பன் டு யூ? என்ன தம்பி இது கூட தெரியாம இருக்கீங்க? நீங்க வேற நம்ம கேடிஆர் இருக்காரு இல்லையா? கேடிஆர், விருதுநகர் கேடிஆர் சொல்றீங்களா? அவரே தான். நமக்கு தெரிஞ்சது டிஆர் தான். அவருக்கு அடுத்து கேடிஆர். ஓகே. அவரு நேத்து இரவு தியானம் செய்திருக்கிறார். கவிஞர்களே, தியானம் என்பது பகல்ல செய்யலாம் அல்லது ஈவினிங் கூட செய்யலாம். அது என்ன இரவு தியானம்? இவர் எப்பயுமே ஒரு அல்டிமேட்டா ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா புகுத்துறேன் ஏதாவது ஒண்ணு செய்வாரு. ஓகே, அது கடைசியில காமெடி ஆகி போயிடும். கவிஞர்களே, அதெல்லாம் ரைட்டு. ஏன் எதனால அவர் இரவு தியானம் செய்யறாரு? வேற எதுவும் அவருக்கு எதுவும் மனப்பிரச்சனை, மன அழுத்தம் இது இருக்கா? அப்படி கிடையாது. அவர் செஞ்சாருன்னா ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்காது. என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி மோடியை டாடின்னு கேட்டாரு, கூப்பிட்டாரு. ஆமா, அது என்ன காரணம் இருந்துச்சு? அவர் மேல ஒரு வழக்கு பாஞ்சிச்சு, அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு. அதாவது நீங்க பாத்தீங்களா கவிஞர்களே, அந்த மோடி எங்கள் டாடின்னு சொல்ற அந்த இதே ராஜேந்திர கேடிஆர் அவர்கள் அம்மா அவர்கள் ஆட்சியில அம்மா என்ன சொன்னாங்க? மோடியா லேடியான்னு பாத்துருவோம்னு சொல்றத அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான காமெடி விஷயம் நிறைவேறி கொண்டிருக்கு பார்க்கலாம். அடுத்து அவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பாக்குறாரு. அது மாதிரி அடுத்த ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டாருன்னா, என் தலைமையில ஒரு 100 பேரை கூட்டு போய் நிப்பாட்டி, 100 இல்ல, பாகிஸ்தான் 1000 நமக்கு கொஞ்சம் கணக்குல வீக்கு அந்த மாதிரி சொன்னாரு. இப்ப கடைசி என்ன சொல்லியிருக்காருன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சரி மறுபடியும் சிஎம் சீட்ல உட்கார வைக்கிறதுக்காக இந்த தியானம் சொல்லிவிட்டாரு. ஓஹோ, அதுக்குதான் இந்த தியானமா வச்சாரு பாரு ஐஸ். கரெக்ட். இதுல கவிஞர்களே, அதாவது நீங்க சொல்வது போல மோடி எங்கள் டாடி அது முடிந்து அடுத்து அந்த 1000 பேரை சிந்தூர் ஆபரேஷனுக்கு அனுப்புறதா சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா? அந்த பேட்டி விருந்தினர்ல அந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கும் போதே கூட இருக்க தொண்டர்கள் பாதி பேர் தொண்டை கடத்துனே எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வெளியேறிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அது நான் கேள்விப்பட்டது தானே. ஆமா. சோ அதன்படி பார்க்கும்போது இரவு தியானம் செய்து ஒரே நாளில் அவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக அவர் அந்த தியானத்தை மேற்கொண்டிருக்காரு அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் ஸ்டண்ட். அது விளம்பரம் தேவைப்படுது. கேடிஆர் விளம்பரமா இருக்கலாம். அது என்ன தியானம் நீங்க கேட்கலையே? ஒருவேளை குண்டிலினி யாகம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எது தியானமா? கவிஞர்களே, அது குண்டலினி. சரி, நமக்கு கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த வகை தியானம். இன்னொன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒருத்தங்கள் ஜீவ சமாதி அடைவதற்கு முன்னர் தான் அந்த இரவு நேரம் 6 மணிக்கு மேலதான் அந்த ஜீவ சமாதி அடைவது. ஆனா இவர் இரவு நேரம் பண்றாரு. என்னதான் தியானம் பண்ண போறாருன்னு எனக்கு புரியல. அவரு எனக்கு தெரிந்து எடப்பாடிய சிஎம் ஆக்குறதுக்கான தியானம் பண்ணல. நீங்க சொல்ற மாதிரி. ஆமா, கழகம் என்ன செய்யறதுன்னு தெரியல. பாவம், எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் கேடிஆர் விஷயத்துல. நன்றி, வணக்கம்.